கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவர். அவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். அவரை நம்ம எல்லாரும் சேர்ந்து துதிக்க போகிறோம். எனக்கு நல்லவர், அவர் என்றுமே போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். கல்வாரி மலை மேலே முள்மூடி சிரசில் சூடியே, கல்வாரி மலை மேலே முள்மூடி சிரசில் சூடியே, எந்த வேதனை யாவையும் நீக்கி என்னில் புது ஜீவனை ஊற்றியதா. எந்த வேதனை யாவையும் நீக்கி என்னில் புது ஜீவனை ஊற்றியதா. எனக்கு நல்லவர், அவர் என்றுமே போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். ஆபத்தில் வியாதியில் என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். என் இயேசு எனக்கு நல்லவன், மதியாயவன். ஆபத்தில் ரோகத்தில் வன் பிரயாசங்களில் மானமே அவன் மதியாயவன். ஆபத்தில் ரோகத்தில் வன் பிரயாசங்களில் மானமே அவன் மதியாயவன். கால்வரி மலமேல் கயறி முள்மூடி சிரசில் வகிச்சு, வேதனை சர்வவும் நீக்கி என்னில் புது ஜீவனை பகர்ந்தவனா. எந்த வேதனை சர்வவும் நீக்கி என்னில் புது ஜீவனை வந்தவனா. எங்கே இயேசு எனக்கு நல்லவன், அவன் என்னும் மதியாயவன். ஆபத்தில் ரோகத்தில் என் பிரயாசங்களில் அவர் என்னும் மதியாயவன். ஆபத்தில் ரோகத்தில் என் பிரயாசங்களில் அவன் என்னும் மதியாயவன். ஆண்டவராகிய தேவனைப் போல நல்லவர் யாருமே இல்லை. அவரைப் போல போதுமானவர் யாரும் இல்லை. எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் போதுமானவர். உங்கள் வியாதி, உங்கள் வேதனை, உங்களுக்கு இருக்கிற போராட்டம் எல்லாவற்றிலும் ஆண்டவர் போதுமானவராய். அவர் ஒருவர் போதும் நம்ம வாழ்க்கையை மாற்றுவதற்கு. உங்களுடைய தலையை உயர்த்த அவரால் முடியும். சோர்ந்து போக வேண்டாம். நம்பிக்கையோடு கூட அவரை ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க. உங்கள் வாழ்க்கை பிரகாசமாய் மாறும். நல்ல தகப்பனை, இந்த வேலைக்காக நன்றி. எங்கள் வாழ்க்கையை நீங்கள் பிரகாசமாய் மாற்று. நீர் எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறதற்காக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். 2 வசனத்தை முதலாவது வாசிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 9, 10 ஆகிய 2 வசனங்களை இப்பொழுது நம்ம வாசிக்க கேட்கலாம். இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்த நோக்கம் மிக முக்கியமாய் சொல்லப்படுகிற ஒரு நோக்கத்தை இந்த வேதவசனம் நமக்கு அழகாக சுட்டி காண்பிக்கிறதை பார்க்கிறோம். இது ஒரு மனுஷனை மையப்படுத்தி இயேசு சொன்ன வார்த்தை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தில் அநேக மனிதர்களை சந்தித்ததாக வேதத்தில் பார்க்கிறோம்.
ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் இயேசு கிறிஸ்துவால் சந்திக்கப்பட்ட மனிதர்கள் வேதத்தில் ஏராளம் இருக்கிறார்கள். சில நேரங்களில் தேவன் மனிதர்களை கூட்டமாக சந்தித்திருக்கிறார். சில நேரங்களில் தேவன் மனிதர்களை தனித்தனியாக சந்தித்ததாக வேதத்தில் நம்ம பார்க்க முடிகிறது. ஆயத்துறையிலே உட்கார்ந்து வரி வசூலித்து கொண்டிருந்த மத்தேயுவை பார்த்து, லேவியை பார்த்து, நீ என்னை பின்பற்றி வா என்று சொன்ன உடனே அந்த மத்தேயு அப்படியே இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி அவனுடைய அந்த ஆயத்துறையில் இருக்கிற பணியை, வரி வசூலிக்கிற பணியை நிறுத்திவிட்டு இயேசுவை பின்பற்றினதை பார்க்கிறோம். மீன்பிடிக்க சென்ற பேதுரு எல்லாவற்றிலும் தோல்வி அடைந்து முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றுமே கிடைக்காத சூழ்நிலையில் லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவன் வலையை அலசி கொண்டிருந்த போது அவனுடைய படகுல ஏறி அமர்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணிவிட்டு இயேசு என்ன செய்கிறார், ஆழத்தில் போய் நீ வலையை போடு என்று சொன்ன போது அவன் வலையை போட்டான். மிகுதியான மீன்கள், திரளான மீன்கள், அந்த அவனுடைய படகு மூழ்கி போகிற விதத்தில் ஏராள மீன்கள் அவனுக்கு கிடைத்த போது அவன் ஆச்சரியப்பட்டு, ஆண்டவரே, நான் பாவியாகிய மனுஷன், நீர் என்னை விட்டு போய்விடும் என்று சொல்லி அவன் சொன்ன வேளையிலே அவர் சொல்கிறாரு, நீ எல்லாவற்றையும் விட்டு என்னை பின்பற்றி வா என்று சொன்னபோது அவன் தன்னுடைய வலையையும் தன்னுடைய படகையும் விட்டுவிட்டு அவன் இயேசுவை பின்பற்றினதாக பார்க்கிறோம். இப்படி வேதத்தில் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். மனிதர்கள் தனித்தனியாக தேவனாலே சந்திக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த செய்தியை கவனிக்கிற நீங்கள் கூட ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சூழ்நிலையில் உங்களை தேவன் தனியாக சந்தித்தது நிமித்தம் நீங்கள் இன்றைக்கு ஆண்டவரை அறிந்திருக்கலாம். இன்றைக்கும் ஆண்டவர் அர்த்தம் செய்துக்கிட்டு இருக்கிறாரு. அநேக மனிதர்களை தனித்தனியாக சந்திக்கிறார். இந்த நேரத்திலையும் கூட இந்த வார்த்தையை கேட்கிற உங்களையும் தேவன் சந்தித்து கொண்டிருக்கிறார். நீங்கள் அவரை பின்பற்ற வேண்டும், நீங்கள் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்பி உங்களையும் கர்த்தர் இந்த நாளிலே சந்திக்க விரும்புகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு அந்த ரட்சிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்புகிறீங்களா? அப்படி விரும்புகிறீங்கன்னா இன்றைக்கு ஆண்டவர் பக்கம் நீங்கள் வாருங்கள். ரோமர்கள் நிருபம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் படித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் இருதயத்தில் இயேசுவை விசுவாசித்து வாயினாலே அறிக்கை செய்யும் போது உங்களுக்குள் ரட்சிப்பு உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை கவனிக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நான் முடிக்க விரும்புகிறேன். இன்றைக்கு நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் பக்கமாய் இன்றைக்கு நீங்கள் வருவீர்கள் என்றால் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விலையேறப்பெற்ற ரட்சிப்பை இயேசு தந்து உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். சகைவை போல இன்றைக்கு இயேசு வண்டைக்கு வந்தால் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு ரட்சிப்பின் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவார். நேரலையில் பார்க்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, தொலைக்காட்சியில் பார்க்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் யாராயிருந்தாலும் இன்றைக்கு கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தவிர வேறொரு நாமம் ரட்சிக்கப்படுவதற்கு இல்லை. அவரை இன்றைக்கு அவருடைய கடவுளாக இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் சகேயுனுடைய வாழ்க்கையை மறுரூபமாக்கின தேவன், இழந்து போனதை அவனுக்கு திரும்ப கொடுத்த தேவன், அவனுடைய வீட்டுக்கு ரட்சிப்பை கொடுத்த தேவன் உங்களுக்கும் ரட்சிப்பை தந்து உங்கள் குடும்பத்துக்கும் ரட்சிப்பை தந்து நீங்கள் மரிக்கும் போது நித்திய ராஜ்யத்தில் கடவுளோடு கூட என்றென்றைக்கும் வாழக்கூடிய நித்திய பாக்கியத்தை தந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க ஆசைப்படுகிறார். எனவே இப்பொழுதே வாருங்கள். சகையை அழைத்தாரே, சீக்கிரமாய் வா, சீக்கிரமாய் இறங்கி வா, நான் உன் வீட்டுக்கு வர விரும்புகிறேன் என்று சொன்னாரே, அதே மாதிரி கர்த்தர் உங்களை பார்த்து துரிதப்படுத்துகிறார். சகோதரனே, சகோதரியே, தாமதிக்காதே, சீக்கிரம் வா, இப்பொழுதே இயேசுவை ஏற்றுக்கொள், இப்பொழுதே மனம் திரும்ப ஒப்புக்கொடு, இன்றைக்கே உன் வாழ்வை நீ இயேசுவுக்கு அர்ப்பணித்துப்பார். உன்னை மறுரூபப்படுத்த, மேன்மைப்படுத்த இயேசு வல்லவராய் இருக்கிறார். நான் உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நீங்களும் ஜெபிச்சு பாருங்க. ஒரே ஒரு ஜெபத்தை சொல்லுங்க. இயேசுவே, நான் ஒரு பாவி, நான் இன்றைக்கு மனம் திரும்ப விரும்புகிறேன். என் பாவங்களுக்காக நீர் சிலுவையில் மரித்தீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது என் பாவங்களெல்லாம் உம்மிடத்தில் நான் அறிக்கை செய்கிறேன். என் பாவத்தை மன்னித்து என்னை உம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும் என்று ஒரு உணர்வோடு இப்பொழுது ஜெபித்தால் இந்த ஜெபிக்கிற நேரத்திலேயே உங்களுக்குள் ரட்சிப்பு
வல்லமையாய் கிரியை செய்ய போகிறது. சேர்ந்து ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். தங்களுடைய பாவத்தை உணர்ந்து இன்றைக்கு தன்னை தேவனுக்கு ஒப்புக் கொடுக்கவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய தெய்வமாக ஏற்றுக்கொள்ள யாரெல்லாம் இந்த ஜெபத்தை என்னோடு சேர்ந்து சொல்லுகிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இப்பொழுதே உம்முடைய ரட்சிப்பு உண்டாவதாக. இப்பொழுதே ஒரு மனம் திரும்புதல் அவங்களுக்குள்ளே உண்டாவதாக. இப்பொழுதே பாவ மன்னிப்பு நிச்சயம் உண்டாகி ஆண்டவரே அவருடைய வீட்டுக்குள் ரட்சிப்பு உண்டாவதாக. தகப்பனே, அவங்க இழந்து போன அந்த ஆண்டவரே காரியங்கள் இழந்து போனதை அவர்கள் திரும்ப பெறத்தக்கதாக ரட்சிப்பை தேவன் கட்டளையிட்டு ஆசீர்வதி. வியாதி, வேதனை, பலவீனங்கள், போராட்டங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் அதிலிருந்தெல்லாம் உம்முடைய பிள்ளைகள் விடுதலை பெற்று ஆசீர்வதிக்கப்பட ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.